guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 11th standard biozoology Animalia kingdomல இருக்கிற levels of organizationோட one of the type தான் இந்த cellular level of organization. ஒவ்வொரு level of organizationோட types வந்து நான் ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை பற்றி பார்க்கலாம். இந்த செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஸ்பான்சஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸ்பான்சஸ் அப்படின்றது கிங்டம் அனிமாலியாவுக்கு கீழே இருக்கிற ஒன் ஆஃப் த ஆர்கானிசம் தான் இந்த ஸ்பான்சஸ். இதில் இருக்கிற செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லூஸ்லி அக்ரிகேட்டட், அதாவது ஒரு செல் வந்து கம்பைன் ஆகி ரொம்ப அதாவது அட்டாச்மெண்ட்லாம் இல்லாமல் அங்கங்கே செதறி கிடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஸ்பான்சஸால் டிஷ்யூஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசன்னால தான் இதை வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். செல்ஸ் இருந்தாலும் அதால் வந்து டிஷ்யூஸாக கம்பைன் ஆக முடியல. டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நிறைய குரூப் ஆஃப் செல்ஸ் கம்பைன் ஆனால் மட்டும்தான் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆக முடியும். ஆனால் இங்கே வந்து செல்ஸ் எல்லாமே அங்கங்கே ஃப்ரீயாக வந்து இருக்கிறதுனால, இப்போ வந்து ஒரு ஆட்டமில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா ஆர்பிட்டில், அதே மாதிரி தான் இந்த ஆர்கானிசமில் செல்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து இருக்கும். அந்த ரீசன்னால தான் இதால் டிஷ்யூஸை ஃபார்ம் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பான்ச்சோட செல்லில் அவுட்டர் லேயரை வந்து பினாக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பினாக்கோசைட்ஸ் அப்படின்றது ஒரு செல். அந்த செல் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளேட் மாதிரி, பிளேட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அந்த செல்ஸால் உருவானது தான் இந்த அவுட்டர் லேயர். இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த செல்லோட சைஸும் ஸ்ட்ரக்சரும் மெயின்டைன் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த செல்லில் இருக்கக்கூடிய இன்னர் லேயரை கேனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டர் லேயரை பினாக்கோசைட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னர் லேயரை கேனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேனோசைட்ஸ் எல்லாமே ஃப்ளாஜலேட்டட் காலர் செல்ஸ். ஃப்ளாஜலேட்டட் அப்படின்றது, ஃப்ளாஜல்லா அப்படின்றது ஒரு மூவிங் ஆர்கனல். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். அதை வந்து நம்ம ஃப்ளாஜல்லா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா செல்ஸுக்கு. இந்த மாதிரி செல்லுக்கும் ஃப்ளாஜல்லா வந்து இருக்கும். அதனால தான் ஃப்ளாஜலேட்டட் காலர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த செல் வந்து மூவ் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் வந்து வாட்டர் ஃப்ளோலையும் அவங்க வந்து அந்த மூமெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளாஜலேட்டட் காலர் செல்ஸாக இருக்கிற கேனோசைட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாட்டர் ஃப்ளோ மூலமாக தான் இதால் ரெஸ்பிரேட்டரி அண்ட் டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ண முடியுது. ஸ்பான்சஸ் வந்து தண்ணியில் தான் இருக்கும், டெரெஸ்ட்ரியல் அதாவது லேண்ட்லலாம் இருக்காது. ஸோ இது தண்ணியை சார்ந்து தான் இதோட டைஜஷன், ரெஸ்பிரேஷன் எல்லாமே நடக்குது. ஸோ அந்த டைஜஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் ஃபங்க்ஷன் ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னா இந்த கேனோசைட்ஸ் மூலமாக தான் பண்ண முடியும். அப்போ தான் அவங்களோட வாட்டர் ஃப்ளோ வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.